ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜியாகிரஃபி யூனிட் 1 பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து புக்ஸில் உள்ளது. புக்கை வந்துட்டு வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட், த யூனிவர்ஸ் அண்ட் தி சோலார் சிஸ்டம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் கேலக்ஸிக்கு அப்புறம் சோலார் சிஸ்டத்துக்கு அப்புறம் எர்த்து, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, ஸ்ட்ரீட்டு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகே, ஒரு லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ட் பை எ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு பெரிய அளவு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது, அது பேர் பிக் பேங். தீஸ் செலஸ்டியல் பாடிஸ், இந்த சின்ன சின்ன பாடிஸ் வந்து டுகெதர் கால் யூனிவர்ஸ். இந்த செலஸ்டியல் பாடிஸ் டுகெதர் கால்ட் யூனிவர்ஸ். அது வந்து காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டார் தட் யூ see so far away that they appear to be small but they are really huge in size. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்டார் சின்னதாக தெரியலாம், ஆனால் நம்ம அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் காஸ்மோலாஜி. அதோட டேர்ம் காஸ்மோஸ். இது க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது கோஸ்மோஸ். காஸ்மோலஜி, காஸ்மோஸ். ஓகே, யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன? The universe came into existence after the Big Bang explosion that took place about 15 billion years ago. The universe consists of billions of galaxies, stars, planets, comets, asteroids, meteoroids, and natural satellites. These are collectively called as celestial bodies. இதெல்லாம் சேர்ந்தது தான் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆர் லொக்கேட்டட் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குது. ஓகேவா? இப்போது இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செலஸ்டியல் பாடி அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, லைட் இயர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்க. லைட் இயர் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செலஸ்டியல் பாடி. கேலக்ஸி அப்படின்னா என்ன? இட்ஸ் அ ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். கேலக்ஸினா நிறைய கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கேலக்ஸி. விச் ஆர் ஹெல்டு டுகெதர், எல்லாமே ஒன்றா இருக்கும் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேலக்ஸி ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஸ்பேஸ் பட் சம் ரிமைன்ஸ் இன் குரூப்ஸ். ஸோ இதுதான் யூனிவர்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கும் உலகம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சின்ன சின்ன கேலக்ஸிஸ், சோலார் சிஸ்டம் இருக்கும். சோலார் சிஸ்டம்னா ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் நம்ம பிளானட்க்கு அப்புறம் சின்ன சின்ன சேட்டிலைட், அந்த மாதிரி. A light year is the distance traversed by light in a year at a velocity 3 lakh km per second. Velocity 3 lakh km per second. Sound travels at the speed of 330 meter per second. Milky Way galaxy was formed எப்போ 5 billion years ago. அதுக்கப்புறம் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சோலார் சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இஸ் த நியரஸ்ட் டு த எர்த் அப்பார்ட் ஃப்ரம் த மெக்லானிக் கிளவுட் கேலக்ஸி. சோலார் சிஸ்டம், இந்த வேர்ட் சோலார் ரோமன் வேர்ட்லேருந்து எடுத்தது. சோலார்ன்றது ரோமன் வேர்டில் சோல், அதோட மீனிங் சன் காட். ஸோ எல்லாமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். சோலார், சோல், சன் காட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். The solar system is believed to have formed about 4.5 billion years ago. The solar system is a gravitationally bound system which comprises of the sun, 8 planets, dwarf planet, சின்ன planet, satellites, cometsனாக்கா வால் நட்சத்திரம் சொல்லுவாங்கள்ல, asteroids and meteoroids. சன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சன்னு வந்து சோலார் சிஸ்டத்துக்கும் நடுவில் இருக்குது. சன்னை சுற்றி தான் நம்ம பிளானட்ஸ் எல்லாம் சுற்றி வருது. ஸோ சன் இஸ் அ சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். த சோலார் சிஸ்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். சன்னை சுற்றி வருது இல்லையா, அதுதான் ரிவால்வ்ஸ். த சன் இஸ் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸ்.
அது வந்து ஹாட் கேஸஸால் ஆயிருக்கு. என்னென்ன கேஸஸ்? 2H ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சன்னுனா சன்னு, அது வந்துட்டு சோலார் சிஸ்டத்துக்கும் நடுவில் இருக்குது. இது வந்து 2 கேஸஸ் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இதோட டெம்பரேச்சர் வந்து 6000 டிகிரி செல்சியஸில் இருக்கும். சன்னோட வெளிச்சம் வந்து பூமியில் வந்து படுறதுக்கு 8.3 மினிட்ஸ் ஆகும். ஓகே, அடுத்து 1.3 மில்லியன் எர்த். 1.3 மில்லியன் எர்த் வந்து சன்னில் ஃபிட் ஆகுமா. அப்போது அந்தளவுக்கு பெருசாக இருக்குது சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிளானட்ஸ் பார்ப்போம். பிளானட்ஸ் அப்படின்னா வாண்டரர்னால் சுற்றுறது. ஸோ பிளானட்ஸ்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் வாண்டரர்னு வச்சுருக்காங்க. தே ஆர் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ இதை வந்து இவங்கெல்லாம் கண்டுபிடிக்காத முன்னாடியே பழைய காலத்தில் சிறுபானாற்றுப்படை ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் ஒன்று தமிழ் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சரில் சொல்லியிருக்காங்க. வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன்னை வச்சு தான் எல்லா பிளானட்ஸும் சுற்றி வருதுன்றதை அப்போவே தமிழில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஆல் த பிளானட்ஸ் ரொட்டேட் ஆன்டி கிளாக்வைஸ். அதாவது எல்லா பிளானட்ஸுமே வெஸ்ட் டு ஈஸ்டில் சுற்றும், லைக் ஆன்டி கிளாக்வைஸ், எக்ஸப்ட் யுரேனஸ் அண்ட் வீனஸ். ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் யூவி ரேஸை தவிர வேறெல்லாம் ஆன்டி கிளாக்வைஸ். யூவி ரேஸ் வந்து கிளாக்வைஸ், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் சுற்றும். த எலிப்டிக்கல் பாத் இன் விச் த பிளானட் மூவ் அரவுண்ட் த சன் இஸ் நோன் அஸ் ஆர்பிட். பிளானட்டை சுற்றி வருது இல்லையா, சன்னை வந்து பிளானட்டெல்லாம் சுற்றி வருது இல்லை, அரவுண்ட் த சன் இஸ் நோன் அஸ் ஆர்பிட். இது வந்து அந்த சோலார் சிஸ்டத்தை விட்டு மூவ் அவுட், வெளியில் வராது. ஸோ தே டு நாட் மூவ் அவுட் ஆஃப் தர் பாத் ஆர் அவே ஃப்ரம் த சோலார் சிஸ்டம். ஃபஸ்ட்டு 4 பிளானட்டை வந்துட்டு இன்னர் அண்ட் டெரஸ்ட்ரியல் பிளானட்டுன்னு சொல்கிறாங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸ்மாலர் இன் சைஸ், ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ராக். த சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் பிளானட் ஹாவ் மவுண்டைன், வல்கனோஸ் அண்ட் கிராட்டர்ஸ். அப்புறம் லாஸ்ட் 4 பிளானட்டை அவுட்டர் பிளானட் ஆர் ஜோவியன் பிளானட், அதெல்லாம் கேஸஸ் பிளானட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் மேப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஸ், ஜூபிட்டர், மேப்பு. ஓகே, இந்த பிளானட்ஸை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு மினிமோனிக் டு remember the order of planet. My very educated mother just showed us Neptune. My very educated mother just showed us Neptune. ஓகே, ஃபஸ்ட்டு பிளானட் பார்ப்போம். மெர்க்குரி, த நியரஸ்ட் பிளானட், சன்னுக்கு ஃபஸ்ட்டாக உள்ள பிளானட், ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட். இது வந்து ரோமன் டைட்டியில் மெர்க்குரி அப்படின்னா த மெசேஞ்சர் டு த காட். ஸோ ரோமன் டைட்டியில் மெர்க்குரி, MEO, மீயில் இருக்க மெசேஞ்சர் டு த காட்னு மீனிங். இது வந்து ஏர்லெஸ் வாட்டர்லெஸ் பிளானட். இங்கே அட்மாஸ்பியர் கிடையாது, சேட்டிலைட்டும் இல்லை. இதை வந்து நம்ம காலையிலையும் சாயங்காலம் வெறும் கண்ணாலே பார்க்கலாம், டெலஸ்கோப்பில் தான் பார்க்கணுன்னு இல்லை. அடுத்து வீனஸ், இது ஹாட்டஸ்ட் பிளானட், 2வதாக இருக்குது சன்னுக்கு அடுத்து. இதை வந்து எர்த் ட்வின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எர்த்தோட ஷேப்புக்கே இருக்கும். இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட், அதாவது 243 days. இட் ரொட்டேட்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூவி மட்டும் கிளாக் வைஸில் சுற்றும். ஓகே, இதுலேயும் நோ நேச்சுரல் சேட்டிலைட் லைக் மெர்க்குரி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. இதுவும் மார்னிங்லேயும் ஈவினிங்னு நம்ம டெலஸ்கோப் எல்லாமே பார்க்க முடியும். அதனால் இதை மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லலாம். அடுத்து எர்த், லிவிங் பிளானட். இது வந்து ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3/4 ஆஃப் எர்த் வந்து கவர்ட் பை வாட்டர். சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்டு ஆஃப்டர் எனி க்ரீக் ஆர் ரோமன் டைட்டி. இது வந்து க்ரீக்கு ரோமன் வேர்டு எதுவுமே கிடையாது.
இதோட டயமீட்டர் ஆஃப் த எர்த் வந்து 12,714 கிலோமீட்டர். ஈக்குவேட்டரல் டயமீட்டர் வந்து 12,756 கிலோமீட்டர். எர்த் revolves around the sun at a speed of about 30 கிலோமீட்டர் per second. இதில் நேச்சுரல் சேட்டிலைட் இருக்குது. அது என்னென்னா மூன். The only natural satellite of the earth is moon. Distance between the sun and earth, சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள தொலைவு வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர். இப்போது ஒரு ஃப்ளைட் போகுது அப்படின்னா 800 கிலோமீட்டர் per ஹவருக்கு போனாலும் 21 வருஷம் ஆகும் சன்னை போய் ரீச் ஆகிறதுக்கு. அடுத்து மார்ஸ், த ரெட் பிளானட், செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் ஆஃப்டர் மெர்க்குரி. இதை வந்து ரோமன் காட் ஆஃப் வார், மார்னு இருக்கு, அப்போ வார், ரோமன் காட் ஆஃப் வார். இது ரெட் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. இரும்பு சூடு பண்ணால் என்ன கலரில் இருக்கும்? ரெட்டில் இருக்குமா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் பிளானட், ரெட்டில் இருந்துன்னா அயன் ஆக்சைடு, ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஸோ த ரெட் பிளானட், ஸோ இட் இஸ் often described as ரெட் பிளானட். இதில் வந்து தின் அட்மாஸ்பியர் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் solar ice caps like the earth. Mars have 2 natural satellite. இது வந்து பிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பிடி, Phobos and Deimos. Phobos and Deimos 2 satellites இருக்குது இதில் மார்ஸில். அடுத்து 24th செப்டம்பர் 2014 மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் MOM launched by Mangalyaan launched by ISRO Indian Space Research Organization reached the orbit of Mars to analyze its அதோட அட்மாஸ்பியர் பற்றியும் டோப்போகிராஃபி பற்றியும் அனலைஸ் பண்ணுறதுக்காக ISRO மங்கள்யான் அப்படின்றத 24th செப்டம்பர் 2014 மார்ஸ்க்கு அனுப்புனாங்க. ஓகேவா? ISRO has become the 4th space agency to reach Mars after the Soviet space program, NASA and the European Space Agency. அடுத்து ஜூபிட்டர், எல்லா பிளானட்டோட பெரிய பிளானட், லார்ஜஸ்ட் பிளானட் ஜூபிட்டர் தான். ஸோ ஜூபிட்டர்ன்றதுனால இதை என்ன சொல்லலாம்? எல்லாத்துக்கும் பெருசு, லார்ஜஸ்ட். ஸோ கிங் ஆஃப் தி ரோமன் காட், இதை கிங் ஆஃப் த ரோமன் காட்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுற பிளானட் இதுதான். ஸோ லார்ஜஸ்ட்னால் அதோட மெயின் இதெல்லாம் பாருங்கள். லார்ஜஸ்ட்டுனாலே அதுக்கு மெயின் ஃபியூச்சர்ஸ் கிங்கு, ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங், கேஸஸ் ஜெயின்ட். ஸோ இதுலேயும் 2H இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் லைக் சன். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்குது. ஐஓ, ஈரோப்போ, கேனிமேட் அண்ட் கேலிஸ்டோ are the few large satellites of Jupiter. அடுத்து சாட்டன், த ரிங்டு பிளானட், செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதில் மெனி ரிங்ஸ் இருக்குது. இது மோஸ்ட்லி மேடப் ஆஃப் ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். Saturn has 22 natural satellites around it. Titan, Saturn largest moon, is the only satellite in the solar system that has clouds and dense atmosphere composed of nitrogen and methane. சாட்டன்றது எண்ணில் முடியுது. ஸோ நைட்ரஜன், மீத்தேன், NM. ரிங்டு பிளானட், செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட்னு பார்த்தோம். இதில் வந்து 62 நேச்சுரல் சேட்டிலைட் இருக்குது. இதில் கேஸ் என்னென்ன கேஸ்னால் நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் இருக்குது. இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் வாட்டர். அதனால இதை வந்து தண்ணியில் போட்டாலும் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனஸ் ஃபஸ்ட்டு 2 டிஸ்கவர் டெலஸ்கோப் வழியாக டிஸ்கவர் பண்ணாங்க. யார் அப்படின்னாக்கா அஸ்ட்ரானமர் வில்லியம் ஹெர்ஷல் இன் 1781. இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன். இது வந்து க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூவி, இது வந்து கிளாக் வைஸில் சுற்றும். Uranus has 27 natural satellites. Titania is the largest.
நெப்டியூன் கோல்டஸ்ட் பிளானட், லாஸ்ட் பிளானட். இதில் வந்து ஸ்ட்ராங் விண்ட் இருக்குது. ரோமன் காட் ஆஃப் சி. ஓகே, 14 நேச்சுரல் சேட்டிலைட் இருக்குது. இதோட லார்ஜஸ்ட் வந்து ட்ரைட்டான். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ், அதாவது சன்னுலேருந்து லாஸ்ட்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கோல்டாக இருக்குது. நெப்டியூன் இஸ் தி one of the coldest planet in the solar system. The striking blue and white features of Neptune help to distinguish it from Uranus. ஸோ இதில் பார்த்தா தெரியும், சன்னு, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ஓகே, அடுத்து டார்க் பிளானட்ஸ். டார்க் பிளானட்னா ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் ஃபவுண்ட் பியாண்ட் த பிளானட் நெப்டியூன். இது வந்து கோல்ட் அண்ட் டார்க்காக இருக்கும். 5 டார்க் பிளானட் ஆஃப் சோலார் சிஸ்டம் வந்து ப்ளூட்டோ, சிரியஸ், எரிஸ், மேக் அண்ட் ஹோமியா. மூன் எர்த்தோட சேட்டிலைட், ஒன் அண்ட் ஒன்லி சேட்டிலைட் எர்த்தில். அது வந்து ரெவால்வ் அரவுண்ட் த சன். மூணு எர்த் ஒன்லி சேட்டிலைட். இட் ரெவால்வ் அரவுண்ட் த எர்த் once in every 27 days and 8 hours. அது வந்து எர்த்தை சுற்றி வரும் எப்போ 27 days and 8 hours. It about the same time for it to complete one rotation around its axis. இதில் அட்மாஸ்பியர் கிடையாது. The distance between the moon and the earth is about 3,84,400 kilometer. Size of the moon is 1/4 of the earth. Moon is only celestial body where human have landed. மூணில் மட்டும்தான் மனுஷன் லேண்ட் ஆக முடியும். ஆஸ்ட்ராய்டுனா ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் மூவ் அரவுண்ட் த சன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்குது எங்கள் மேப், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். தே ஆர் டூ ஸ்மால் டு பி கால்ட் அஸ் பிளானட். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை வந்து பிளானட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. சாரி, too small to be called as planet. They are also known as planetoids or minor planets. ISRO launched India's first ever moon mission Chandrayaan-1 in 2008. Chandrayaan-1 in 2008, Mangalyaan in 2014. ஓகே, சந்திராயன் வந்துட்டு மூணுக்கும், மங்கள்யான் வந்து மார்ஸ்க்கு. ஓகே, காமெட்ஸ்ன்றது வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும். ஹெட் கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் held together by ice and the tail is made up of gases. Halley's comet is the most famous comet which comes close to the earth every 76 years. It last appeared in 1986. இதோட நெக்ஸ்ட் வந்து 2061. மீடியாஸ் அண்ட் மீராய்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஸ்டோன் லைக் ஆர் மெட்டாலிக் பாடின்னு சொல்கிறாங்க. When entering into the earth atmosphere, most of them burn, as they often appear as streaks of light of the skies. They are also known as shooting star. Meteor which strike earth's surface are called meteoroids. அடுத்து motion of the earth. ஷேப் ஆஃப் மோஷன் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, எர்த்து மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்ப்போம். ஷேப் அண்ட் இன்க்ளேஷன் ஆஃப் தி எர்த்து வந்துட்டு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆங்கிள் ஆஃப் 23 degree. ஓகே, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 66 degree, half degree, the plan of earth orbit. The velocity of the earth rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitude and 0 at the poles. Rotation, it is a spinning movement of the earth on its axis. The earth rotates from west to east, அதாவது ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றும். அதுக்கு எடுத்துக்கிற நேரம் 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation.
The time taken by the earth to complete one rotation is called a day. The rotation of the earth cause day and night. இந்த ரொட்டேஷனால் தான் டே அண்ட் நைட் நடக்குது. ஓகேவா? as the earth in spherical shape, only one half of it is illuminated by the sun at a time. The other half remains dark. The midnight sun is a natural phenomena that occurs in the summer month in place north to the Arctic Circle and south of the Antarctic Circle. Sun remains over it 24 hours a day. The line which divides the surface of earth into lighted half and the dark half is called terminator line. Revolution, it is a movement of earth around the sun on its elliptical path. அது வந்து ஒரு வருஷம் ஆகுதுலேயே ஒரு கம்ப்ளீஷன், அதான் ஒன் ரெவல்யூஷன். எவ்வளோ ஸ்பீடில் அப்படின்னா 30 km/s. ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் வி டேக் இட் 365 days. ஏன் அப்படின்னாக்கா த ரிமைனிங் குவார்ட்டர் டே இஸ் ஆட் ஒன்ஸ் இன் எவ்ரி 4 years. 4 yearsக்கு ஒன்ஸ் February மந்தில் வந்துட்டு 29 days ஆகும். அதை வந்து லீப் இயர்னு சொல்லுவோம். த இன்க்ளேஷன் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன் காஸ் டிஃப்ரெண்ட் சீசன். 4 yearsக்கு ஒன்ஸ் நடக்கும். ஸோ circle the leap year. The northern hemisphere is inclined toward the sun for 6 months. அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து எங்கள் சன்னுக்கு கொஞ்சம் இன்க்ளைன் ஆகிருக்கும் டுவர்ட்ஸ் சன். எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு. எப்போ? 21st March to 23rd. 2 1 கூட்டா 3. ஸோ 21 to 21st March to 23rd December. While the southern hemisphere is titled away from the sun. ஓகே, நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து 6 monthsக்கு இன்க்ளைனாக இருக்கும் டுவர்ட்ஸ் சன். எப்போ? 21st March to 23rd September. அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர் அவே ஃப்ரம் த சன். அடுத்து 23rd to March 1st. அது இப்படி திருப்பி போட்டிங்கனாக்கா அது சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேவா? The changing position of the earth in its orbit during evolution gives the impression that the sun is continuously moving north and south of the equator. The equator faces the sun directly on 21st March and 23rd September. These 2 days are called equinox. நார்த்தன் ஹெமிஸ்பியர் எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் எப்போ? 21st March to 23rd September. அந்த 21st and 23rd வந்து ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல் த்ரூ அவுட் த டே. அந்த டேஸில் வந்து டேவும் நைட்டும் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிஹெலியன் அப்படின்னாக்கா க்ளோசஸ்ட் எர்த்தோட க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன் வந்து பெரிஹெலியன். Epihelion is the farthest position of the earth from the sun. எப்பிஹெலியன் ஏல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்பாலனா சென்னை பாஷையில் சொல்லணும்னா தூரமாக இருக்குது, அப்புறமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்துட்டு நீங்கள் தூரத்தில்னு எடுத்துக்கோங்க. பெரிஹெலியன் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில். ஏன்னா அந்தாண்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, பீனா பக்கத்தில். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் on 21st June the Tropic of Cancer faces the sun. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? சம்மர் சொலிஸ்டிஸ் இதான் நடந்துச்சு. ஸோ 21st June the Tropic of Cancer faces the sun. இப்போ Tropic of Cancer faces the sun. அப்போ சம்மர். longest day in the northern hemisphere and longest night in the southern hemisphere. ஓகேயா? இன்றைக்கி அது நடந்துச்சு. 21st June டிராஃபிக் ஆஃப் கேன்சர் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால சம்மர் சோல்ஸ்டைஸ் நடந்துச்சு. லாங்கஸ்ட் டே இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர், லாங்கஸ்ட் நைட் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே. ஆன் 22nd December வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃபேஸஸ் த சன். அதை வின்டர்னு சொல்கிறோம். லாங்கஸ்ட் டே இன் சதர்ன் ஹெமிஸ்பியர், லாங்கஸ்ட் நைட் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர். நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறம் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
Spheres of the earth, a suitable planet for support life. Three major components இருக்கு: lithosphere, hydrosphere and atmosphere. All living things exist in narrow zone called the biosphere. lithosphere Greek wordலேருந்து எடுத்தது lithosன்றது, அப்படின்னா rocky solid outer layer of the earth consisting of rocks and soils. hydrosphere ஹைட்ரோனா வாட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்தது, ஓஷன், சி, ரிவர், லேக், ஐஸ் எல்லாமே. அட்மாஸ்பியர் அட்மோ அப்படின்னா ஏர், க்ரீக் வேர்டில். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸஸ் மேக்கப் ஆஃப் அட்மாஸ்பியர்: நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, அதர் கேஸஸ் 1%. Biosphere, narrow belt of interaction among the lithosphere, hydrosphere and atmosphere where life exists is known as biosphere. Bio means life in Greek. The Gulf of Mannar Biosphere Reserve in the Indian Ocean covers area 10,500 square kilometer in the ocean. மெயின் பார்ட்ஸ் பார்க்கலாம். 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் தான் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நிறைய கேலக்ஸி ஃபவுண்ட் இன் த யூனிவர்ஸ். Our solar system is a part of Milky Way galaxy. The sun is so huge that it accounts for 99.8% of entire mass of the solar system. All planets rotate anti-clockwise on their own axis except Venus and Uranus. Asteroids are found at the belt between Mars and Jupiter. The rotation of Earth causes day and night. The revolution of the Earth causes season. Summer solstice is the longest day in the northern hemisphere. So northern hemisphere எப்போ 21st June, 21st March and 23rd செப்டம்பரை வந்து ஈக்வனாக்ஸ், அதாவது ஈக்குவல் டே ஈக்குவல் நைட் இருக்கும், அதனால் அதை ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The presence of land, water and air along with the suitable climate makes life possible on Earth. Galaxy, clusters of stars, asteroid, irregular shaped rocks between Mars and Jupiter. Meteors, space particles left behind by comets or asteroid. Comets, frozen lump of rocks, dust and gases. Satellites, celestial bodies that move around the planets. Orbit, the path in which the planet move around the sun. Earth axis, an imaginary line passing through the center of the earth from the north pole to the south pole. Rotation, spinning movement of the planet on their axis. ரொட்டேஷன் நடக்கும்போது டே ஒரு நாள், ஓகேவா, ஒரு ரெவல்யூஷன்றது ஒரு வருஷம். ஈக்வனாக்ஸ், ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் இருக்கிறது வந்து ஈக்வனாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 21st March, 23rd செப்டம்பர், அந்த 2 நாளும் வந்து ஈக்குவல் டே ஈக்குவல் நைட் இருக்கும். solstice அப்படின்னா occurrence when the Tropic of Cancer and Tropic of Capricorn faces the sun vertically. Tropic of Cancer வந்து 21st Juneல இருக்கும் இல்லையா, லாங் டே அட் நார்த்தன் ஹெமிஸ்பியர். Tropic of Capricorn வந்துட்டு 22nd of December, அது வந்துட்டு லாங்கஸ்ட் டே இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே. Rover, a space exploration vehicle which moves across the surface of a celestial body. Orbiter, a spacecraft which orbits a celestial body without landing on its surface. இதோட புக் பேங்க் கொஷின் வந்துட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அன்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.